கர்த்தர் எங்களையும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசப்பா 8 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு ப்ரேயர் மூலிமா ஏசப்பா குழந்தை கொடுத்தாரு. 3 மாதத்துக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா 3வது மாதம் ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்போ அதில் எதுவுமே சொல்ல 5வது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது அப்போ சொன்னாங்க ஃபியூமரஸும் அப்டாமனோ 2 வீக்ஸ் தள்ளி வளர்ச்சி கம்மியாக தெரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப அழுதோம் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறமா அந்த மாதமே ப்ரேயர் இருந்துச்சு. ஐயாண்ட சொன்னோம். ஐயா சொன்னார், எழுதினது தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மறுபடியும் நாங்கள் 7வது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது சொன்னாங்க, அதே தான் சொல்கிறாரு டாக்டர். அதே திருப்பி இந்த மாதிரி அதே வளர்ச்சி கம்மியாக தாம்மா இருக்குது, இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐயா கிட்ட ப்ரேயரில் ஜெபம் பண்ண ஐயா அதே தான் 3 முறையும் அப்படியே தான் சொன்னார். நாங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் குழந்தை மேலே நைட்டு பகல் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஐயா சொன்ன வார்த்தையை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவோம். ஐயா ஏசப்பா நீங்கள் ஐயாவை மறைத்து நீங்கள் பேசின வார்த்தை எழுதினதே ஆண்டவர் பரிபூர்ண வளர்ச்சி ஏசப்பா கொடுத்துட்டாருன்னு சொன்னார். அப்படியா ஏசப்பா பிறந்த எனக்கு பாப்பா அந்த டேட்டுக்கு முன்னாடி 3 வாரத்துக்கே பண்ணி அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிடு ரப்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வெயிட் பண்ணாங்க டாக்டரு. சிசரியன் பாப்பா ப்ரீச்சாக மாறிட்டு இருந்துச்சு, அதனால் சிசரியன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. வெயிட் பண்ணாங்க. அப்போது அதையும் ஏசப்பா நேர்த்தியாக முடிச்சு கொடுத்தாரு. அப்போ அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேயே கேட்குறேன் பாப்பா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் சொன்னாங்க எல்லாம் நல்லா இருக்குதுமா அப்படி சொல்லிட்டு. அப்போவே நான் ஆண்டவருக்கு கண்ணீரோடு நன்றி சொன்னேன். ஏசப்பா நீங்கள் சொன்ன வார்த்தை பொய்யாகாதுப்பா, எல்லா உறுப்புகளும் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருங்க மத்தியிலே சொன்னேன். ஏசப்பா இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு, ஆண்டவர் சுகத்தோடு எல்லாம் ஆசீர்வாதத்தோடு மகனை டெலிவரி பண்ணி கொடுத்துக்கிறாரு சொல்லிட்டு. கர்த்தர் என்னையும் சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் ஒரு சில ரிப்போர்ட்ஸ் அப்நார்மலாக போன வருஷம் நாங்கள் சில காரியங்களை ரொம்ப சுகவீனமாக என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்க. பட் கர்த்தரோட பெரிதான கிருபை அப்நார்மலாக இருந்த காரியங்கள் எல்லாவற்றும் கர்த்தர் நார்மலாக மாற்றி இன்றைக்கு அவர், நான், என்னுடைய மாமியார், நாத்தனார், நாங்கள் 4 பேருமே நல்ல சுகபல ஜீவனோடு கூட இருக்கும்படிக்கு உதவி செய்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள் செய்தியின் தலைப்பு நன்மையை அருளும் நீதியின் சூரியன். வாசிக்கலாம். சங்கீதம் 84:11 வாசிப்போமா? தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இருக்க மாட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய தொடக்கம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். சூரியன் வெளிச்சத்திற்கு அடையாளம். ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் படைத்து சூரியனை வெளிச்சத்திற்கும் சந்திரனை இருளுக்கும் அதிபதியாக வைத்தார். இருளையும் பகலையும் வெவ்வேறாக பிரித்து வெளிச்சம் நல்லது என்று கண்டார், பகல் நல்லது என்று கண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீதியின் சூரியன் என்கிற ஒரு பெயர் உண்டு. சூரியனுடைய வெளிச்சத்தை பகலிலே ஜனங்கள் வேலை செய்கிற நேரத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து பகல் முழுவதும் வெட்ட வெளிச்சத்திலே பிரகாசத்திலே நடக்க வேண்டும் என்று சொல்லி பகலை ஆளுகை செய்யும்படிக்கு சூரியனை பகலுக்கு அதிபதியாக வைத்தார். மனுஷன் பகலிலே இறை தேட போக வேண்டும், ராத்திரியானால் சந்திர வெளிச்சத்தில் அவன் தூங்க வேண்டும். ஆனால் பிராணிகள் விஷ ஜந்துக்கள் எல்லாம் பகலிலே அவைகள் தூங்க வேண்டும், வெளியே வரக்கூடாது. இரவிலே மனுஷன் ஓய்வெடுக்கும் பொழுது அந்த சந்திரனுடைய சின்ன வெளிச்சத்திலே அவைகள் வெளியே இறை தேட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய படைப்பு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விஞ்ஞானம் வளர்ந்த நேரத்திலே இன்றைக்கு நைட் டியூட்டி என்கிற பெயரில்
ஜனங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களையும் போஷித்து கொண்டிருக்கிறார், அவர்களை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஒரு வாலிப தம்பி என்னிடத்தில் வந்து சொன்ன காரியம், அவனுக்கு நைட் டியூட்டி பார்த்துட்டு திரும்பி வரும்பொழுது அதிகாலையில், இல்லைன்னா சில நேரத்தில் நைட்டு டைமில் முடிச்சுட்டு வரும்பொழுது, கேபில் வரும்பொழுது அந்த சோழிங்கநல்லூர் இல்லைன்னா நாவலூர் பகுதியிலெல்லாம் நடு ரோட்டில் பெரிய பெரிய பாம்பெல்லாம் கிடக்குது, மலை பாம்பெல்லாம் அப்படியே கிடக்குது. சில நேரத்தில் அது போகிறது வரைக்கும் நின்று அதுக்கப்புறம் ரோடு கிராஸ் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் பார்க்குறோம். சில நேரங்கள் எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு விதமான பயம். ஏன் இப்படிப்பட்ட இந்த பிராணிகளெல்லாம் ராத்திரி நேரத்தில் வெளியே வரணும்? அப்போ நான் சொன்னேன், ராத்திரி நீ தான் தூங்கணும், அதுதான் வெளியே வரணும். நீ அது ஏன் வெளியே வருதுன்னு கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய கட்டளைப்படி நீ தூங்கணும். அது வேறு தேட போகிற நேரத்தில் நீ போய் நின்றுட்டு ஏன் வருதுன்னு கேட்டேன்னா எப்படி தம்பி என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து அவனுக்கு அன்றைக்கு நான் விளக்கி சொல்லும் பொழுது அந்த பகலினுடைய மேன்மைகளை குறித்து ஆண்டவர் சொன்னார். அந்த சூரியனில் தான் நமக்கு தேவையான விட்டாமின் எல்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு விட்டாமினையும் கொட்டை விட்டு, வெளிச்சத்தையும் கொட்டை விட்டு, எல்லாத்தையும் கொட்டை விட்டுட்டு வியாதியை சேர்த்துட்டு இருக்கிறோம். கடந்த வருஷம் நான் அமெரிக்க தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது தங்குற வீட்டில் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன ட்ராப்ஸ் கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், பிள்ளைக்கு வியாதியே இல்லை, ஏன் இந்த ட்ராப்ஸ் கொடுக்குறீங்க? அம்மா ட்ராப்ஸ் குடிக்கிறாங்க, அப்பா ட்ராப்ஸ் குடிக்கிறாரு. ஒரு சின்ன பாட்டில் வச்சுட்டு ஒரு பில்லர் மாதிரி இருக்குது, இங்கு ஊற்றுற பில்லர் மாதிரி, இங்கே எப்படி அந்த பாட்டில் எடுத்து பெண்ணுக்குள்ளே அடைப்போமோ அதே மாதிரி அந்த நிப்பிளில் பிடிச்சி எல்லாம் ஆண் காட்டுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கும் அவங்க அம்மா கொண்டு சொட்டு சொட்டாக ஊற்றிட்டே வர்றாங்க. நான் சொன்னேன், என்ன சொட்டு மருந்து கொடுக்குறீங்க? அவங்க சொன்னாங்க, இங்கே சூரிய வெளிச்சம் ரொம்ப கம்மி, அதனால் இந்த தேசத்தில் எல்லாரும் அந்த விட்டாமின் குறைவு வராத அளவுக்கு விட்டாமின் டி சிறப்பு தான் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்கள். சூரியனில் இயற்கையாக விட்டாமின் டியை வாங்குறதுக்கு பதிலாக இன்றைக்கெல்லாம் நம்ம டேப்லெட் ரூபத்தில் இல்லைன்னாச்சுன்னா இது மாதிரி சிறப்பு ரூபத்தில் தான் நம்ம இன்றைக்கி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இயேசுவாமி சொல்கிறாரு, நான் சூரியனும் கேடகமுமான ஆண்டவர். ஹல்லேலூயா. சூரியன் எப்போதுமே வெளிச்சத்திற்கு அடையாளம். ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இதன் மூலம் உங்களை பார்த்து சொல்கிறாரு. யார் யார் இருண்டு போன எதிர்காலத்தோட இதுக்கு மேலே எனக்கு முன்னேற வழி இல்லை, இதுக்கு மேலே நான் வாழ்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு எல்லாம் வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் சூரியனும் கேடகமுமானவர். சூரியனுடைய வெளிச்சத்தை உனக்கு பகலிலே நீ சந்தோஷமாக சுற்றித் திரிவதற்கு கொடுக்கிற ஆண்டவர் சூரியனை போன்ற ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்து, அதான் நான் சொன்னேன், உங்கள் எல்லாருக்காக நிறைய பிளானோட ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு சில பிளானை செய்து நஷ்டமடைந்து தோல்வி அடைந்து அதன் நிமித்தம் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கலாம். உங்கள் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்காக விசேஷித்த பிளானோடு வந்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு ஃபீல்டு சேஞ்ச் ஆக போகுது. நிறைய பேர் வேலை ஸ்தலத்தில் சிலர் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டில் போயிட்டுருப்பீங்க, மறுபடியும் சம்மந்தப்பட்ட உங்கள் ஃபீல்டில் கொண்டு வந்து ஆண்டவர் இணைக்கிறதையெல்லாம் என்னுடைய விசுவாச கண்களில் பார்க்குறேன். நிறைய பேர் ட்ராக் மாறி போனவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதை நான் இப்பொழுது தரிசனத்தில் பார்க்குறேன். இன்னொரு தரிசனத்தை பார்க்குறேன், சிலர் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா உங்கள் காதை பிடிச்சி முறுக்கி வா இந்த ரூட்லேன்னு சொல்லி உங்களை கொண்டு வந்து அந்த ஸ்டாண்டில் நிறுத்தி நேரம் உங்களை ஓட வைக்க போகிறாரு. சூரியன் எப்படின்னா, ஆண்டவர் ஆகாயத்தில் சூரியனுக்குன்னு சொல்லி ஒரு மண்டலத்தை உருவாக்கி ஒரு இடத்த உருவாக்கி வச்சிருக்கிறாராம். அதிலிருந்து அது கிளம்பிருச்சுன்னா கரெக்டாக போகிற ரூட்டில் போயிட்டு போகிற ரூட்டில் திரும்பி வருமாம். ஒரு அருமையான வசனம் சங்கீதம் 19:4 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கிலும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனைப் போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறு முனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு அடையாளமாக சூரியனை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்பது உண்மையோ அதே போல சூரியனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை.
இந்த வசனம் சொல்லுகிறது, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். எவைகளில்? வான மண்டலத்தில் சூரியனுக்குன்னு ஒரு கூடாரத்தை ஆண்டவர் அமைச்சு வச்சிருக்கிறாராம். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. சூரியனுக்கென்று ஒரு கூடாரத்தை வானத்திலே ஆகாய மண்டலத்தில் ஸ்தாபித்தவர். தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, யாரெல்லாம் எனக்கு குடியிருக்க வீடு இல்லைன்னு சொல்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுக்க போகிறார். சூரியனுக்கே கூடாரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவர் அதை எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையான படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற உனக்கு ஏன் வீடு கட்ட மாட்டார்? நிறைய பேர் வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்படுறீங்க. இந்த வசனத்தின் நிமித்தம் ஆண்டவர் முதல்ல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை நான் ஆகாயத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறது போல நீ வாழ்கிற பட்டணத்தில் உனக்கு சொந்தமாக ஒரு வீட்டை நான் உனக்காக ஸ்தாபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் தொழில் செய்கிறவங்க வாடகை இடத்துல தொழில் செய்து வாடகை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கிற இதனுடைய ஆவியில் பார்க்கிறேன். வாடகை கட்டாததுனால வெளியே போறன்னு தூக்கி வெளியடிக்கிறது, வாயில் வந்தபடி பேசுகிறது, இந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையே கிடைத்த உடனே நீங்கள் உட்கொண்டுட்டே வரணும். இப்படிப்பட்ட கொடுமைகள் அனுபவிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. வீட்டு வாடகை கட்ட முடியலை, ஃபேக்ட்ரிக்கு வாடகை கட்ட முடியலை, கடைக்கு வாடகை கட்ட முடியலை, வாடகை கட்டுற அளவுக்கு கூட எனக்கு வருமானம் வரலை. அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சு உங்களுக்கு நல்ல வாடகை கட்டக்கூடிய அளவுக்கு ஆண்டவனுடைய ஸ்தாபனங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்த ஆண்டவர் உங்களுக்கு குடியிருப்பதற்கும் வியாபாரத்திற்கும் ஒரு ஸ்தாபனத்தை, ஒரு இடத்தை உங்களுக்காக ஆண்டவர் ஸ்தாபித்து தருவார். அது மட்டும் இல்லை, இந்த சூரியன் எப்படி கிளம்புமா காலையில்? அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல கிளம்புமா. இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போகும் பொழுது இத்து போன பேண்ட்டு, இத்து போன சட்டை, கிழிஞ்சு போன ஜீன்ஸு, கிழிஞ்சு போன சுடிதாரெல்லாம் போட்டுட்டு போன நாட்களுக்கு மாறாக சூரியன் எப்படி காலையில் ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த கூடாரத்திலேருந்து எப்படி கிளம்புமா? மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல. ஒரு மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளன் எப்படி போவார்? அவரை மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு கும்பலே இருக்க, நண்பர்கள் இருப்பார்கள், பியூட்டிஷியன் இருப்பார், எல்லாரும் வந்து சலூன்காரர் இருப்பார். எந்த கோட்டு போட்டால் சரியாக இருக்கா, எந்த டை போட்டால் நல்லா இருக்கா, ஹேர் ஸ்டைலை எப்படி வச்சா நல்லா இருக்கும், எல்லாம் அழகுபடுத்தி நல்ல ஸ்ப்ரேலாம் அடித்து கிளம்பி மணவாளன் போகிறாருன்னா மாப்பிள்ளை மாதிரி போகிறான் பாருன்னு சொல்லுவாங்க. ஆமே. நேற்றைக்கு வரைக்கும் உங்களை பார்த்து பரதேசி மாதிரி போகிறான்னு சொன்னவன் எல்லாம், பாருடா இவனுக்கு என்ன ஆச்சு, மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான், இவனுக்கு லாட்ரி கீட்ரி அடிச்சிருச்சோ, புதையல் கிடச்சிருச்சோன்னு சொல்லுவாங்க. லாட்ரி புதையலெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம்தான் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும். அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. இந்த சூரியன் கிளம்பும் பொழுது மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல. இன்னைக்கு பிறகு நீங்கள் வியாபாரத்துக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, கல்லூரிக்கு போனாலும் சரி, உங்களை பார்த்து மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும். ஆமென். ஆமாம், அந்த அளவுக்கு ஆண்டவர் இன்னைக்கு நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறார். சிலர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க. சிலர் அதை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வரா. அதை பார்த்து கிண்டல் பண்ணுக்கு பதிலாக பாவம் ஆண்டவரே, அந்த அக்காவை பார்த்தா பாவமாக இருக்குது, நான் பார்க்க ஒரு வாரமாக இந்த சாரியை தான் கட்டுறாங்க, அக்காவை ஆசீர்வதித்து 4 புதிய ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்கன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இந்த தங்கச்சி காலேஜுக்கு வர்றா, டெய்லி ஒரே சுடிதாரை போட்டு வர்றா, அவளை பார்த்தா பாவமாக இருக்குது, அவளுக்கு ஒரு 4 சுடிதார் அவங்க அப்பா வாங்கி கொடுக்க, அவங்க அப்பாவுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவளை கூட்டு சேர்ந்து கிண்டல் பண்ணுறதுக்கும் நையாண்டி பண்ணுறதுக்கும் தான் நம்ம இருக்கிறோம். 3 பேர் 4 பேர் கூட சேர்த்துருவாங்க. சேர்ந்துட்டு அப்படி கண்ணை காட்டி, பாரு அது சுடிதாரை பாரு, அங்கே ஓட்டை இருக்குது, இங்கே ஓட்டை இருக்குது. அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு பிறகு மாப்பிள்ளை மாதிரி போவீங்க. எப்படி போவீங்க? ராஜரீக தோரணையில் தான் இன்றைக்கி பிறகு போவீங்க. ஏன்னா சூரியன் அப்படித்தான் கிளம்புமா. அதற்கென்று ஸ்தாபித்திருக்கிற இடத்திலிருந்து அது புறப்படும் பொழுது மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல புறப்பட்டு பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு.
அது மணவாளனை போல கிளம்புறது மாத்திரமல்ல, ஒரு பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சி. உங்களுக்குன்னு ஓடுற ஓட்டன்னு ஒன்று இருக்குது. அதான் சொன்னேன், நிறைய பேர் பாதை மாறி ஓடுறவங்களெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் பிடிச்சு கொண்டு வந்து உங்கள் ட்ராக்கில் உட்கார வச்சு, இதை தான் உனக்குன்னு நான் நியமிச்சிருக்கிற பாதை, இதில் ஓடு. சூரியன் மட்டும் பாதை மாறி ஓடிச்சுன்னா திடீர்னு நம்ம வீடு இருட்டாயிடும். பகல் நேரத்தில் பகலாக இருக்க வேண்டிய கன்றைக்கு நைட் ஆகிடும், நைட் இருக்க வேண்டிய கன்றைக்கு பகலாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு, அமெரிக்காவுக்கெல்லாம் பகல், அமெரிக்கா கனடாவுக்கெல்லாம் இப்போ பகல். என்னைக்காவது அது தவறான பாதையில் ஓடுதா? கரெக்டாக போகுது. அதனால தான் நம்ம நைட்டு நேரம் நமக்கு நைட்டாக இருக்குது, பகல் நேரம் பகலாக இருக்குது. அது ராங் ரூட்டில் போச்சுன்னா யாரும் எந்த நேரத்தையும் கணக்கிட முடியாது, கஸ் பண்ண முடியாது. அந்த சூரியனை வச்சு எந்த பிளானும் நீங்கள் பண்ண முடியாது. இன்றைக்கு உலகமே சூரியனை வச்சு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூரியனை வச்சு தான் தன்னுடைய பணிகள் எல்லாம் இந்தந்த நேரத்தில் இதை முடிக்கணும், இதுக்கு மேலே நைட் ஆகிடும், இது பண்ண முடியாது, இதுக்கு மேலே பகல் ஆகிடும், இந்த நேரம் நம்ம எழும்பணும், வேலைக்கு போகணும். சூரியனை வச்சு தான் எல்லாமே நிர்ணயம் பண்ணுறோம். ஆனால் இந்த சூரியன் தவறான பாதையில் ஓடிருச்சுன்னா, வேற ரூட்டில் போனால், அந்த ராங் ரூட்டில் போய் அவங்களுக்கு வெளிச்சம் இருக்க, நமக்கு இருட்டாயிரும், எல்லாம் தப்பாயிரும். அது தன் பாதையில் ஓடுகிறது. ஆண்டவர் ஒரு நாள் அதுக்கு நியமிச்சு, இந்த ரூட்டில் போயிட்டு இப்படி வா, அப்போ தான் கரெக்டாக இந்த கண்ட்ரிக்கு இந்த நேரம் வெளிச்சம், இந்த கண்ட்ரிக்கு இந்த நேரம் இருட்டு, இந்தந்த நேரம் இந்தந்த டைம் ஆண்டவர் க்ளீனாக மேப்பு போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாரு. அது போகும். அது பாருங்கள், அதுவும் எப்படி போகுமா? பராக்கிரமசாலியை போல போகுமா. ஆண்டவரிடத்திலிருந்து நான் அதிகாரம் பெற்று அவர் கொடுத்திருக்கிற பாதையில் நேர் வழியாய் போகிற, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சியாக போகுமா. ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரூட்டில் கரெக்டாக போயிட்டு ஹாப்பியாக போகுமா. இன்றைக்கி பிறகு உங்கள் லைஃப்பில் அழுதுகிட்டே போன நாட்களுக்கு முடிவு வந்து எங்கே போனாலும் இனி சந்தோஷமாக போகிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு அழுமூஞ்சின்னு எல்லாரும் பேர் வச்சிருக்கலாம், அந்த அழுமூஞ்சிக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு விடிவு காலம். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கி உன் முகத்தை பார்த்தா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு மனுஷனுடைய முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு இருக்கும், அவனுக்கு தேவையானதெல்லாம் அவன் கண்ணு முன்னால் இருந்து, அவன் லைஃப் நல்லா இருந்தால், அவனுடைய இருதயத்தில் சந்தோஷம் இருந்தால் அழகாக மூஞ்சி காட்டி கொடுத்துரும். சந்தோஷத்தை ஒரு மனுஷனால் அடக்க முடியாது, துக்கத்தையும் அடக்க முடியாது, ரெண்டே முகம் காட்டி கொடுத்துரும். இந்த வசனம் சொல்லுகிறது, அது பராக்கிரமசாலியை போல மகிழ்ச்சியோடு ஓடுமாம். இன்னைக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் மகிழ்ச்சியோடு நீங்கள் ஓடணும். உங்களுடைய அழுகை, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பாரம் எல்லாத்தையும் ஆண்டவர் அப்புறப்படுத்திட்டு இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி செப்பரேட் ரூட்டை கொடுக்க போறார். ஆப்போசிட்டில் எவரும் ஒன்றை மோதாத அளவுக்கு, ஆப்போசிட்டில் யாரும் வந்து உன்கிட்ட வீம்பு பண்ணாத அளவுக்கு, உங்ககிட்ட போட்டி போட்டு ஒன்னிடத்தில் இருக்கிறதை அபகரித்து கொள்ளாத அளவுக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனி ரூட். சிலர் சொல்லுவாங்க, என் வழி தனி வழின்னுவாங்க. அவங்க தனி வழின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நியமிக்காத ஒரு வழியில் ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல. இந்த சூரியன் ஆண்டவர் அவதுக்குன்னு கொடுத்திருக்கிற நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் மனமகிழ்ச்சியோடு ஓடிட்டு இருக்குதான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு ஓட்டுறவங்க ரொம்ப கம்மி. இன்னைக்கு பிறகு உங்கள் குடும்ப வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு ஓட்ட உதவி செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை போல தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற சித்தத்தின்படி இன்னைக்கு பிறகு நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஓடுவீங்க. உங்களுடைய துக்க காரியங்களுக்கெல்லாம் முடிவை கொண்டு வருகிறார். அடுத்து அந்த வசனம் சொல்லுகிறது, அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறு முனை வரைக்கும் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் ஒன்ஸ் அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து இதான் உனக்கு ரூட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்குது, ஸ்டக் ஆகலை. அங்கங்கே ஸ்டக்காகி நிற்கிற நீங்கள் இனி மறுபடியும் ஓட போகிறீங்க. அடுத்த ப்ராஃபஸி அதான் சொல்கிறார் ஆண்டவர். சிலர் ஒரு ஜங்ஷனில் வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க, வேலை பறி போனோடனே அங்கே ஸ்டக் ஆகி நின்றுடுவாங்க, புருஷன் விட்டுட்டு ஓடணுன்னா ஸ்டக் ஆகிடுவாங்க, மனைவி சண்டை போட்டுட்டு போனோடனே ஸ்டக் ஆகிடுவாங்க.
இன்னைக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயும் ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. இந்த வசனத்தின்படி உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசிகிட்டே இருக்கிறாரு. வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் அது சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குதாம். ஆண்டவர் என்றைக்கு சூரியனை சிருஷ்டித்தாரோ அன்றிலிருந்து அது தன்னுடைய பணியை சரியா செய்து சுற்றி கொண்டிருக்கிறது. எங்கேயும் ஸ்டக் ஆகிறது இல்லை. இன்னைக்கு ஸ்டக் ஆகி ஸ்தம்பிச்சு போய் மூவ் பண்ண முடியாம ஃப்ரீஸ் ஆகி அப்படியே பரிதாபத்தோடு நிற்கிற உங்களை பார்த்து ரீஸ்டார்ட் ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் சொன்ன முதல்லையே நிறைய பேருக்கு இன்னைக்கு புதிய திட்டத்தோட ரீஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருடைய லைஃப்பில் மறுபடியும் வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். சிலர் சொல்லுவாங்க, நான் ஸ்டக்காகி இந்த இடத்துல கிடக்கிறேன். நீ ஸ்டக்காகி கிடக்கிறதுக்கு என்ன காரா இல்லை பைக்கா? பைக்கு தான் அங்கங்கே ரிப்பேர் ஆகி ஸ்டக்காகி கிடக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம காரோ பைக்கோ இல்லை, ஆண்டவருடைய கரத்தால் பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட மனுஷன், அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவன். நீ எங்கேயும் போய் ஸ்டக்காகி கிடக்கக்கூடாது. ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தில் இன்னைக்கு நீங்கள் ஸ்டக்காகி கிடந்தீங்கன்னா இன்னைக்கு அதிலிருந்து எடுத்து உங்களை மறுபடியும் ஆண்டவர் ஓட வைக்கிறார். எங்கெல்லாம் பிளாக் ஆகி நிற்குதோ பிளாக்கேஜ் எல்லாத்தையும் ஆண்டவர் மறுபடியும் உடைத்து விடுகிற ஒரு சேஷித்த நாள் தான் இந்த நாள். அதாவது எங்கெங்கே பிளாக்கேஜ் இருக்கோ பிளாக்கேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பழையபடி எப்படி நீங்கள் முன்னால் ஓடிட்டு இருந்தீங்களோ அதே போல் ஓடத்தக்கதாக உங்களுடைய லைஃப் சக்கரனி அழகாக ஓடிக்கிட்டே இருக்கும். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, உனக்காக நியமித்திருக்கிற விசுவாச பாதையிலே பொறுமையோடு ஓட கடவாய். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு உனக்காக நியமித்திருக்கிற பந்தய பொருளை நோக்கி இலக்கை நோக்கி ஓடு. ஆண்டவர் சூரியனுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் அது இரவும் பகலும் கரெக்டாக தன்னுடைய பணியை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. பகலில் அழகாக போகும், நைட்டு ரெஸ்ட் எடுக்கும். அதே போல் சந்திரன் நைட்டு ஃபுல்லாக ஓடும், பகலில் ரெஸ்ட் எடுக்கும். இன்றைக்கு பிறகு நிறைய பேர் இந்த நைட் டியூட்டியே எனக்கு வேண்டாம், இந்த நைட் டியூட்டினாலே என் பொண்டாட்டியே என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு டே டியூட்டி வேணும்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் டே டியூட்டிக்கு வழி செய்ய போகிறாரு. நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வருகிற நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவங்கவங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் நீங்கள் ஓடுவதற்கு இன்றைக்கு ஒரு விசேஷித்த வழியை திறந்து கொடுத்து உங்களுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர் இதோ எனக்கு முன்னே போகிறார். கோணலானவைகளை செம்மையாக்கி கரடு முரடானவைகளை சமநிலைப்படுத்தி எனக்காக வாசல்களை திறந்து வைக்கும்படி ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு முன்னே நீர் போவீராக. உம்மை பின்தொடர்ந்து என் பிள்ளைகள் வரட்டும். சூரியனும் கேடகமுமான ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலே நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு பிறகு நடக்கட்டும். நிறைவேறாத சுப காரியங்கள் எல்லாம் நீதியின் சூரியனாயிருக்கிற நீர் இறங்கி வந்து உங்கள் தலைமையில் செய்து தரும்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயதாகியும் இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று கண்ணீரோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய திருமண ப்ரொஃபைல் ஆண்டவர் இன்றைக்கு பரிசீலனை பண்ணி அவர்களுக்கு ஏற்ற துணையை என் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு நீர் சொன்னீர், சூரியனுக்காக கொட்டாரங்களை உண்டாக்கி வானமண்டலத்திலே நிறுத்தி வைத்திருக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு ஒரு கொட்டாரத்தை கட்டி கொடுப்பேன் என்று சொன்னீரே. அப்பா, ரொம்ப வருஷமா வாடகை வீட்டிலிருந்து கஷ்டப்படுகிற என் பிள்ளைகளுக்கு சொந்த இடத்திற்கான வழியை நீர் திறந்து கொடுப்பீராக. சொந்த வீடு, சொந்த ஃபேக்டரி, சொந்த வேலை ஸ்தலம் என் பிள்ளைகளுக்கு அமைவதாக ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் தன்னுடைய ஊழியத்திற்காக ஒரு சொந்த இடம் வேண்டும் என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ என் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் தார். ஆண்டவரே, சூரியன் பக்குவப்படுத்துகிறது போல இவர்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை பக்குவப்படுத்தி இவர்களுக்கு நல்ல பிள்ளை செல்வத்தை தாரும். பக்குவப்படுத்தி என் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலைக்கு வருமானத்திற்கு வழியை திறந்து தாரும். பக்குவப்படுத்தி நீ கடன் வாங்காமல் இருக்க கடன்களை அடைத்து ஒரு விசை கூட என் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தாரும். நீதியின் சூரியன்
எங்களுக்கு வெற்றியை தரும் என்று சொன்னீரே. எந்தெந்த பிள்ளைகள் அரசாங்க உத்தியோகத்தின் எக்ஸாமுக்காக காத்திருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடக்கட்டும். பப்ளிக் எக்ஸாமுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.